அன்று காலை வேளையில் வருண் தன் அறையில் உள்ள குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்தான். நித்யா சமையலறையில் தன் அத்தைக்கு உதவியாக வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போது வருண் குளியலறையின் உள்ளே இருந்தவாறே கூப்பிட்டான். ஏ நித்யா, எங்கடி இருக்க? சீக்கிரம் வா. வருண் சத்தமாக தன் பெயரை தூக்கி கூப்பிட நித்யாவும் சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தாள். ஆ, வரேன். இதோ வரேன் வருண். அப்படியே தன் அத்தையிடம் திரும்பி, அத்தை, என்னன்னு தெரில, அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் என்று நித்யா சொல்லி முடிக்கும் முன்பாகவே அத்தை குறுக்கிட்டார். நித்யா, நீ போம்மா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ போ என்று நித்யாவின் அத்தை கூற நித்யாவும் வேகமாக தன் அறையினுள் நுழைந்தாள். நேரே சென்று குளியலறை கதவின் அருகே வெளியே நின்றபடி கேட்டாள். வருண், என்ன என்ன வேணும்? எதுக்கு இப்படி கூப்பிட்டீங்க? அதுவா, ஒன்றும் இல்லடி, அவசரத்தில் டவல் எடுத்துகிட்டு வராமல் இருந்துட்டேன், அதான். டவல் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கொடு என்று உள்ளே இருந்தவாறு வருண் கூறினான். என்னது, டவலை மறந்துட்டீங்களா? புதுசாக இருக்கே. ஏய், முதல்ல டவல் எடுத்துக்கொடுறி என்று வருண் செல்லமாய் அதட்ட நித்யாவும் கட்டிலில் கிடந்த டவலை எடுத்துக்கொண்டு கதவின் அருகே சென்றாள். வெளியே நின்றபடி கதவை தட்ட வருண் கதவை சற்றே திறந்தான். நித்யா தன் கையை மட்டும் நீட்டி டவலை அவனிடம் கொடுக்க முயன்றாள். அப்போது வருண் சட்டென்று அவளது கையை பிடித்து அவளை தன்னுள் இழுக்க கதவை மூடிக்கொண்டான். நீண்ட நேரத்திற்கு பிறகு நித்யா அந்த அறையிலிருந்து ஈரமான ஆடையுடன் முகத்தில் வெக்க புன்னகை ததும்ப வெளியே ஓடி வந்தாள். அவளுக்கு பின்னே வருண் தன் ஈரமான தலைமுடியை விரல்களால் குதியபடி அவளையே காதலோடு பார்த்தவாறு வெளியே வந்தான். பின்னால் திரும்பி வருணை பார்த்த நித்யா, ஐயோ வருண், என்ன நீங்க டவல் கூட ஒழுங்காக கட்டாமல் அப்படியே வெளியே வந்துட்டீங்க? ஏண்டி, எவ்வளோ நேரம் உள்ள இப்படி தான் இருந்தோம் என்று வருண் கிண்டலாக கேட்க நித்யா முகத்தை சிவக்க வைத்து கொண்டாள். வருண், இது என்ன பாத்ரூமா? முதல்ல டவலை கட்டுங்க என்று கூறியபடி சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த டவலை வருண் மீது மென்மையாக வீசினாள். அந்த டவலை பிடித்து கொண்ட வருண் நித்யாவை பார்த்து நக்கலாக சிரித்தபடியே அதை சுற்றி கட்டிக்கொண்டான். பின்னர் இருவரும் தங்களது ஆடைகளை மாற்றிவிட்டு வெளியே செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தனர். வருண், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் என்று கண்ணாடி முன்னால் நின்று தன் கூந்தலை வாரிக்கொண்டே நித்யா கேட்டாள். எங்கேயாச்சும் போக வேண்டியதுதான், எதுவும் பெருசாக பிளான் பண்ணலடி என்று கண்ணாடியில் தன் தலைமுடியை சரி செய்தவாறே வருண் கூறினான். பரவாயில்ல வருண், சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு போகிறீங்களே. நான் கூட நேற்று நைட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சும்மா சொன்னீங்களோன்னு நினச்சேன் என்று நித்யா நக்கலாக கூறினாள். அப்போது வருண் நித்யாவின் பின்னால் சென்று அவளது தோள்களை பற்றினான். ஏய் பொண்டாட்டி, என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்லணும்? ஏன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை வெளியே எங்கேயும் கூட்டு போனதே இல்லையா? அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஊரில் என்னை வெளியே கூட்டு போகிறதா சொல்லி ஏமாத்திட்டீங்கள்ல, அதான். அந்த மாதிரியே இப்போயும் மறந்துடுவீங்களோன்னு நினச்சேன் என்று நித்யா செல்லமாக கோபித்து கொண்டாள். ஏண்டி, ஏதோ ஒரு தடவை தற்செயலாக கூட்டு போல, அதையே இன்னும் சொல்லிகிட்ருக்கா? உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி என்று கூறியபடி நித்யாவின் இடையே கிள்ளினான் வருண். ஆ, வலிக்குது வருண், கையெடுங்க. சரி, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு? நான் அழகா இருக்கேனா என்று நித்யா அவனிடம் கேட்டாள். ஏ லட்டு, இதெல்லாம் ஒரு கேள்வியாடி, நீ எப்போவுமே அழகுதான் என்று வருண் கூறி நித்யாவை தன் அருகே நெருக்கமாக இழுத்தான். ஆ, சரி சரி, இப்போ தான் ஒழுங்கா சாரி கட்டியிருக்கேன், மறுபடியும் கழிச்சிடாதீங்க என்று நித்யா அவனது மார்பில் கை வைத்து தடுத்தாள். ஏன், கலைஞ்சா என்ன என்று வருண் காதலோடு அவளை மேலும் நெருங்க. ஐயோ வருண், விடுங்க, போங்க, போய் ஷர்ட்டை போட்டு ரெடி ஆகுங்க, டைம் ஆயிட்டுருக்கு என்று கூறி நித்யா அவனிடமிருந்து நழுவி விலகிச் சென்றாள். பின்னர் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பினர். வெளியே வந்த வருண் தனது காரின் கதவை திறந்து உள்ளே செல்ல முயல நித்யா
அவனை தடுத்தாள். வருண், நில்லுங்க. என்ன பண்ணுறீங்க? என்னடி, கார் ஸ்டார்ட் பண்ணால் தானே போக முடியும். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குற என்று வருண் குழப்பத்துடன் கூறினான். நம்ம 2 பேரும் போகிறதுக்கு எதுக்கு கார்? வாங்க, நம்ம பைக்லேயே போகலாம். ஏய், அதுக்குல்லடி, நல்ல சம்மர் டைம் வேற, வெயில் அதிகமாக இருக்கும். நீ வேற சாரி கட்டியிருக்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு தான் கார் எடுத்தேன் என்று வருண் அக்கறையோடு கூறினான். வருண், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு உங்கள் கூட பைக்கில் போகணும், அவ்வளோதான் என்று கூறி நித்யா அவனது பைக்கில் அருகே போய் நின்று கொண்டாள். வருணும் அவளது பிடிவாதத்தைக் கண்டு புன்னகைத்தபடி காரை பூட்டிவிட்டு பைக்கில் ஏறி ஸ்டார்ட் செய்தான். நித்யா அவனது பின் சீட்டில் அமர இருவரும் காற்றில் பறந்தனர். பயணத்தின் நடுவே, வருண், இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்று நித்யா சத்தமாக கேட்டாள். அதாண்டி நானும் யோசிச்சுட்ருக்கேன். நீ வேற சாரி கட்டியிருக்க, பேசாமல் நம்ம ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகலாமா என்று வருண் கேட்க, ஆ, ஓகே வருண், நம்ம கோயிலுக்கே போகலாம் என்றாள் நித்யா. இருவரும் ஒரு அழகான கோவிலை வந்தடைந்தனர். பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கியவுடன் அங்கே ஒரு பாட்டி பூ விற்று கொண்டிருப்பதை வருண் கவனித்தான். ஏ பொண்டாட்டி, நீ தலையில் பூவே வைக்கலையே, வா, உனக்கு பூ வாங்கி தரேன் என்று நித்யாவை அழைத்துச் சென்று அந்த கடைக்கு சென்றான். பாட்டி, ஒரு முளம் மல்லிகைப்பூ கொடுங்க என்று வருண் கேட்க, அந்த பாட்டி பூவை தொடுத்தபடியே அவளை பார்த்தாள். ஆமாம் தம்பி, இது யாரு, உன் பொண்டாட்டியா? ஆமாம் பாட்டி, என் பொண்டாட்டி தான் என்று பெருமையாக கூறினான் வருண். அப்படியாப்பா, ரொம்ப லட்சணமாக இருக்கா உன் பொண்டாட்டி. இவ்வளோ அழகாக இருக்க பொண்டாட்டிக்கு வெறும் ஒரு முளம் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கித்தர, ஒரு 2 முளம் சேர்த்து வாங்கித்தாயேன் என்று அந்த பாட்டி அன்பு கட்டளையிட்டார். அதுவும் சரிதான், என் பொண்டாட்டி எப்போவுமே அழகு தானே. நீங்கள் இன்னும் 2 முளம், இல்லை 3 முளமாகவே கொடுங்க பாட்டி என்று கூறி வருண் பூவை வாங்கினான். பொண்டாட்டி, இந்தா இதை வச்சுக்கோ என்று நித்யாவிடம் நீட்டினான். அப்போது அந்த பாட்டி சிரித்துக்கொண்டே, அட என்னப்பா நீ, புருஷன்காரன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தந்தால் மட்டும் பத்தாது, அதை அவள் தலையில் வச்சு விடணும், அப்போ தான் உங்கள் உறவு சந்தோஷமாக நீடிக்கும். அதை கேட்ட வருண் மெலிதாக சிரித்துக்கொண்டே நித்யாவின் கூந்தலை ஒதுக்கி அந்த மல்லிகை பூவை ஆசையோடு சூட்டிவிட்டான். பின்னர் இருவரும் கோவிலுக்குள் சென்றனர். பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே ஒரு மரத்தில் சில பெண்கள் தொட்டில்களை கட்டி கொண்டிருப்பதை நித்யா கண்டாள். ஆர்வம் தாழாமல் அந்த மரத்தின் அருகே சென்றாள். அங்கே தொட்டில்களை விற்று கொண்டிருந்த ஒரு முதியவரிடம் கேட்டாள். பாட்டி, எதுக்காக எல்லாரும் இங்கே மரத்தில் தொட்டில் கட்டிட்டுருக்காங்க? அதுவாம்மா, இந்த தொட்டிலை வாங்கி இந்த மரத்தில் வேண்டிக்கிட்டு கட்டினா அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதான் இங்கே வர்றவங்கெல்லாம் அந்த பிரார்த்தனையோடு தான் வருவாங்க. தொட்டில் கட்டினதுக்கப்புறம் அவங்க குறை தீந்துடும் என்று அந்த பாட்டி விளக்கினார். அப்படியா பாட்டி? சரி, அப்போ எனக்கும் ஒரு தொட்டில் கொடுங்க, நானும் கட்டுறேன். இந்தாம்மா, வாங்கி கட்டு, நீ மனசில் நினைக்கிற மாதிரியே நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி ஒரு தொட்டிலை கொடுத்தார். வருண் சற்றே தயங்கி, ஏ பொண்டாட்டி, இதெல்லாம் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கவங்க கட்டுறதுடி, நமக்கு இப்போ தானே கல்யாணம் ஆச்சு. அதனால் என்ன வருண், குழந்தை எப்போ பிறந்தா என்ன, பிறக்கிறப்போ குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அவ்வளோதான் என்று நித்யா கூற வருணும் அவளோடு இணைந்து அந்த தொட்டிலை மரத்தின் கிளையில் கட்டினான். சரி வருண், வாங்க போய் சாமி கும்பிடலாம் என்று நித்யா அழைக்க இருவரும் சன்னதியின் முன்னே வந்து நின்றனர். நித்யா கண்களை மூடி இறைவனிடம் உருகி வேண்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் வருணின் கண்களோ இமைக்காமல் நித்யாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. தன் பிரார்த்தனையை முடித்து கண்களை திறந்த நித்யா வருண் சாமியை பார்க்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டாள். வருண், என்ன பண்ணுறீங்க? சாமி அங்கே இருக்கு, அங்கே பார்த்து கும்பிடுங்க, என்னையே பார்த்துட்ருக்கீங்க என்று மெல்லிய குரலில் அதட்டினாள். பொடாட்டி, சாமி கும்பிடும்போது கூட நீ அவ்வளோ அழகாக இருக்கடி என்று வருண் காதலுடன் கூறினான். என்னங்க, நம்ம கோவிலில் இருக்கோம், மறந்துட்டீங்களா? ஒழுங்கா சாமி கும்பிடுங்க என்று நித்யா கூற வருணம் சிரித்து கொண்டே இறைவனை வழிபட ஆரம்பித்தான். தரிசனம் முடிந்ததும் அங்கே இருந்து
குங்குமத்தை எடுத்து நித்யாவின் நெற்றியில் ஆழமாக திலகமிட்டான். நித்யாவும் அவனை பார்த்து புன்னகைத்தாள். பின்னர் இருவரும் கோவிலின் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்தனர். அப்போது நித்யா, ஆமா வருண், நீங்க சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க என்று கேட்டாள். என்னது வெளியே சொன்னா பழிக்காதிரி பொண்டாட்டி என்று வருண் மர்மமாக சொல்ல, நித்யா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். ஏய், இப்ப எதுக்குடி சிரிக்கிற? பின்ன என்ன வருண், ஏதோ சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்று நித்யா சவால் விட்டாள். நீ என்ன வேண்டியிருக்க போற? உங்கள் அப்பா நல்லா இருக்கணும், இன்னும் நிறைய சம்பாதிச்சு சென்னை சிட்டியவே வளைச்சு போடணும்னு வேண்டியிருப்ப என்று வருண் கிண்டலாக கூறினான். வருண், என்ன நீங்கள், நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் என்று நித்யா முகத்தை சிலுக்கினாள். ஏண்டி, நீ என்ன வேணுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற என்ன வேண்டிக்கிட்ட என்று வருண் ஆர்வமாக கேட்டான். நித்யா சற்றே நெகிழ்ந்தவாறு, அதுவா, நான் என்ன வேண்டினேன்னா, சீக்கிரமே ஹேமா பாப்பாவுக்கு எல்லாம் சரியாகணும், பழைய மாதிரி அவங்க குடும்பம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதை கேட்டதும் வருண் நித்யாவை நிகழ்ச்சியோடு பார்த்தான். அவளது கைகளை பற்றி கொண்டு, நித்யா, நானும் அதாண்டி சாமிக்கிட்ட வேண்டினேன். வருண் கூறியதை கேட்டதும் நித்யா நெகிழ்ந்து சிரித்து கொண்டே அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் இருவரும் கோவிலிலிருந்து வெளியே வந்தனர். அப்போது வருண், நித்யா, பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்கு, அங்கே போகலாமா என்று கேட்க, போகலாமே என்று நித்யா கூறினாள். இருவரும் தங்களது பைக்கில் அந்த தியேட்டரின் வாசலை அடைந்தனர். பைக்கை விட்டு இறங்கிய நித்யா அங்கிருந்த போஸ்டரை பார்த்துவிட்டு, வருண், என்னது, ஹாலிவுட் மூவியா? ஆமாம், ஹாலிவுட் மூவி தான். ஏன், நீ ஹாலிவுட் மூவிலாம் பார்க்க மாட்டியா என்ன? பார்ப்பேன், சும்மா கேட்டேன் வருண். சரி வா, உள்ளே போகலாம் என்று வருண் அவளை உள்ளே அழைத்து சென்றான். உள்ளே செல்லும்போதே நித்யா, வருண், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா? ஏய், இப்போவே வா, இன்டர்வல் வாங்கிக்கலாம்டி. இல்லை வருண், லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, போகலாம் என்று வருண் அவளை அங்கிருந்த கேண்டீனுக்கு அழைத்து சென்றான். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபரிடம், நித்யா என்று கேட்டாள். நித்யாவை பார்த்ததும் அந்த வாலிபர், ஐயோ, நீங்களா என்று சற்றே பதற்றத்துடன் கூறினான். அண்ணா, எதுக்கு என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? ஏம்மா, நீ அன்னைக்கு பாப்கார்னுக்காக பண்ண கலாட்டாவுக்கு பயப்படாமல் என்ன பண்ணுறது என்று அவர் கூற, அண்ணா பயப்படாதீங்க, நான் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பிரச்சனை பண்ண மாட்டேன் என்று நித்யா சமாதானப்படுத்தினாள். அப்படியா, உன்னை எப்படிம்மா நம்புறது என்று கூறியபடி அந்த வாலிபர் நித்யாவின் அருகே நின்ற வருணை கவனித்தார். சார், நீங்களா? நீங்கள் தானே சார் அன்னைக்கு இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றினது? ஓ, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இருந்தாலும் ஜோடி பொருத்தம் சூப்பர் சார். வருண் நித்யாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஆமாண்ணா, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஜோடியாக உங்கள் தேட்டருக்கு வரோம் என்று நித்யா பெருமையாக கூறினாள். அந்த வாலிபர் ஒரு பெரிய பாப்கார்ன் பாக்ஸை நித்யாவிடம் கொடுத்துவிட்டு, காசெல்லாம் வேணாம் சார், என் சிஸ்டருக்கு இன்னைக்கு பாப்கார்ன் ஃப்ரீ தான் என்றார். இருவரும் சிரித்துக்கொண்டே அதை வாங்கி கொண்டு தியேட்டருக்குள் சென்று தங்களது இருக்கையில் அமர்ந்தனர். உள்ளே சென்றதும் நித்யா சுற்றிலும் பார்த்துவிட்டு, வருண், என்னங்க, இந்த தேட்டரில் ஆளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதான் யாரும் வரல. ஏய், அதெல்லாம் தெரிஞ்சுதாண்டி உன்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் என்று வருண் அவளது காதலியை குறும்பாக கூறினான். என்னது, தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக என்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வருண்? ஏ பொண்டாட்டி, உன்னை யார்டி இங்கே படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்தா என்று கூறி அவளது காது மடலில் மென்மையாக ஒரு முத்தம் பதித்தான் வருண். யோ புருஷா, அப்போ நீ படம் பார்க்க என்னை கூட்டு வரலையா என்று நித்யா கேலியாக கேட்க, வருண் அவளது இதழ்களின் விரல்கள் வைத்து, எதுவும் பேசாத நித்யா,
என்று கூறி அவளது இதழ்களோடு தன் இதழ்களை இணைத்துக் கொண்டான். திரையரங்கின் இருட்டில் அவர்கள் இருவரும் தங்களது காதலை பரிமாறிக்கொண்டனர். வருணின் கைகள் அவளது தோள்களை தழுவி அணைக்கத் தொடங்கின. நித்யா சற்றே விலகி, வருண் வருண் என்ன பண்ணுறீங்க? நம்ம தேட்டர்லேயேவா இருக்க போகிறோம்? படம் முடிஞ்சதும் எந்திரிச்சு வெளியே போகணும்ல என்று கூறி அவளது கைகளை மெதுவாக எடுத்து விட்டான். ஏய் பொண்டாட்டி, என்னடி கையை தட்டி விட்டுட்ட? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நித்யா என்று கூறி மீண்டும் அவளை தன் அன்பால் இழுத்தான் வருண். வருண் வேணா, சொன்னா கேளுங்க, கூச்சமாக இருக்கு என்று நித்யா சற்றே நெளிந்தாள். ஏய் என்னடி, ஏதோ புதுசாக தொடுற மாதிரி ரொம்ப சினுங்குற? இல்லை வருண், அது நம்ம வீட்டில் நம்ம பெட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்துட்டு இப்படி பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது என்று நித்யா உண்மையை சொன்னாள். ஏண்டி, அதான் தேட்டரில் ஆளே இல்லைல்ல, நம்மளும் கார்னர் சீட்டில் தான் உட்காந்துருக்கோம், அப்புறம் என்ன என்று கூறி வருண் அவளது கழுத்தில் முத்தமிட முயன்றான். சோ, கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க. என்னதான் ஆளுங்க அவ்வளவா இல்லைனாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. இங்கே வேணாம், நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். என் சமத்து புருஷன் தானே நீங்கள் என்று நித்யா அவனது கன்னத்தை கிள்ளி சமாதானப்படுத்தினாள். பொடி பயந்தாங்கொழி என்று செல்லமாக கோபித்து கொண்டு வருண் தனது கால் மேல் காலை போட்டு நேராக அமர்ந்து கொண்டான். அதை கண்ட நித்யா சிரிக்க, சிரிக்காதடி, உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது என்றான் வருண். நித்யாவும் சிரித்து கொண்டே அவனது தோள் மேல் சாய்ந்து நிம்மதியாக படம் பார்க்க தொடங்கினாள். படம் முடிந்து இருவரும் தேட்டரை விட்டு வெளியே வந்தனர். நித்யா, டைம் ஆச்சுடி, வா போய் சாப்பிட்லாம் என்று கூறி வருண் அவளை ஒரு நல்ல உணவகத்திற்கு அழைத்துச் சென்றான். பொண்டாட்டி, என்னடி சாப்பிட்ற? எனக்கு 2 தோசை போதும், பெருசாக பசிக்கலை என்று நித்யா கூறினாள். ஏய், தோசைலாம் மார்னிங் சாப்பிட வேண்டியது, இப்போ லன்ச் டைம் ஆச்சு, இரு நானே உனக்கு ஏதாச்சும் நல்லதாக பார்த்து ஆர்டர் பண்ணுறேன் என்று கூறி இருவருக்கும் நல்ல சாப்பாடு ஆர்டர் செய்தான். இருவரும் பேசி சிரித்துக்கொண்டே சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் ஒரு தீம் பார்க்கிற்கு சென்றனர். அங்கே நடந்த நிகழ்ச்சிகளையும் விளையாட்டுகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தனர். நித்யா, அங்கே பாரு, ரோலர் கோஸ்டர், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரைடு போகலாமா என்று வருண் அவளை வம்புக்கு இழுத்தான். ஐயோ வருண், ஆளை விடுங்க, என்னாலலாம் மறுபடியும் அதில் ஏறி வாந்தி எடுத்துகிட்டு வர முடியாது என்று நித்யா பயந்து நடுங்கினாள். அதை கேட்ட வருண் சத்தமாக சிரித்துவிட்டு, சரிடி, அங்கெல்லாம் போக வேணாம், வா, ஏதாவது சின்ன ரைடு இருந்தா அதில் ஏறலாம் என்று அவளை அழைத்துச் சென்றான். அன்று மாலை வரை தீம் பார்க்கில் தங்களது நேரத்தை மிகவும் சந்தோஷமாக கழித்துவிட்டு இருவரும் வீடு திரும்பினர். தங்களது அறைக்குள் நுழைந்ததும் நித்யா, வருண், இன்னைக்கு டே செம்ம ஜாலியாக இருந்துச்சுல? ஆமாண்டி, ரொம்ப நாள் கழித்து நம்ம 2 பேரும் இப்படி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனாலேயே இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டே நித்யாவை பின்னால் இருந்து ஆசையோடு அணைத்து கொண்டான் வருண். அப்போது நித்யா அவனது அணைப்பிலிருந்து திரும்பி நேராக பார்த்து, வருண், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்னடி புதுசாக ப்ராமிஸ் எல்லாம் கேட்குற? ஆமாம், லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க. உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க வருண். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் என்று நித்யா நம்பிக்கையோடு கூறினாள். வருண் அவளது முகத்தை பார்த்து நெகிழ்ந்து, ஏய், இதெல்லாம் நீ சொல்லுமாடி, இதுக்கு மேலே உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உனக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ராமிஸ் என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். நித்யாவும் வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து வருண் தன் சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டிக்கொண்டிருந்தான். நித்யா கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு தன் கால்களை ஆட்டியவாறு மொபைல் ஃபோனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். வருண்,
இன்றைக்கி நம்ம 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க. நான் ஸ்டேட்டஸ் போடணும். ஏய், என்னடி இது பைத்தியக்காரத்தனம்! நம்ம பர்சனல் விஷயத்த நம்மோட வச்சுக்க வேண்டியது தானே. அது எதுக்கு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஊருக்கெல்லாம் காட்டிகிட்ருக்க? என்று வருண் சலித்து கொண்டான். வருண், சும்மா இருங்க. இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒழுங்காவே பேசிக்காம இருந்ததுனால, என்னால ஒரு லவ் ஸ்டேட்டஸ் கூட போட முடியல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆளுங்க கூட சேர்ந்து அத்தனை ஸ்டேட்டஸ் போடுவாங்க. எனக்கு அத பார்க்கும்போதெல்லாம் அவ்ளோ கடுப்பா இருக்கும். இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போடுறேன். எல்லாரும் பார்த்து வயிறு எரியட்டும். என்று நித்யா கூற, அதை கேட்டு வருண் சிரித்துக்கொண்டே, ஏய், என்னடி நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க? என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே படுத்து தன் ஃபோனில் இருந்த புகைப்படங்களை அவளுக்கு அனுப்பினான். வருண், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது ஜஸ்ட் கேர்ள்ஸ் திங்ஸ் என்றாள். என்னத்த கேர்ள்ஸ் திங்ஸோ என்று வருண் தலையில் அடித்து கொண்டான். சரி வருண், நீங்கள் இருங்க. நான் மாடிக்கு போய் காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று நித்யா கட்டிலிலிருந்து எழுந்தாள். அப்போது வருண் சட்டென்று அவளது புடவை முந்தானையை பிடித்து இழுத்தான். வருண், என்ன பண்ணுறீங்க? ஏண்டி பொண்டாட்டி, இவ்வளவு நேரம் பக்கத்தில் தானே படுத்திருந்த. எனக்கு மூடு வரும்போது கரெக்டாக எந்திரிச்சு ஓடுற என்று புடவையை பிடித்து கொண்டே கேட்டான். வருண், உங்கள் பொண்டாட்டி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். அது வரைக்கும் சமத்து பையனாக படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவனது கையிலிருந்து தன் சேலையை விடுவித்து கொண்டு வேகமாக மாடிக்குச் சென்றாள். அங்கே துணிகளை எடுத்துக்கொண்டிருந்த நித்யாவைக் கண்டு அவளது அத்தை பார்வதி மாடிக்கு வந்தார். நித்யா என்று அழைத்தார். அத்தை, நீங்க ஏன் மாடிக்கு வந்தீங்க? ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்திருப்பேன்ல. நீங்கள் கீழே போங்க அத்தை. இல்லை நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு தான் வந்தேன் என்றார் பார்வதி. என்னத்த சொல்லுங்க. நித்யா, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உங்கள் 2 பேருக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் புரியுது. இதே மாதிரியே எப்பயும் சந்தோஷமாக இருக்கமா? நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா எனக்கு இங்கே தூக்கமே வர மாட்டேங்குது என்று பார்வதி கவலையோடு கூறினார். நித்யா அத்தையின் கைகளை பற்றி கொண்டு, அத்தை, நீங்கள் எங்களை பற்றி எதுவும் நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். என்ன, அப்பப்போ சின்ன சின்னதாக சண்டை வரும். அதெல்லாம் உங்கள் பையன் என்னை ஈஸியாக சமாதானப்படுத்திடுவார். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். சந்தோஷமாக தான் இருப்போம். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்று தைரியம் கூறினாள். சரி நித்யா. ஆமாம், இன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்க? நிறைய இடத்துக்கு போனோம் அத்தை. பார்க்கு, பீச்சு, தேட்ரு, கோவில்னு நிறைய இடத்துக்கு கூட்டு போனார். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் என்று வெக்கத்துடன் கூறினாள் நித்யா. இதே மாதிரியே நீங்கள் 2 பேரும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியே காலத்தை கடத்திட்டுருக்காம சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க. குழந்த பிறந்தா வருணை பார்த்துக்க முடியாதுன்னு எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத. நீ பெற்று மட்டும் என்கிட்ட கொடு, நானே அந்த குழந்தையை வளர்த்துக்கிறேன் என்று பார்வதி சிரித்து கொண்டே கூறினார். அதுக்கு என்னத்த, ஒன்று என்ன, ரெட்டை பிள்ளையாவே பெற்று தரேன், ஓகே தானே என்று நித்யா குறும்புடன் கூறிவிட்டு துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே ஓடி வந்தாள். தன் அறைக்குள் நுழைந்ததும், ஏண்டி, துணி எடுக்க தானே போனேன், அதுக்கு இவ்வளோ நேரமா என்று கட்டிலில் படுத்துக்கொண்டே வருண் கேட்டான். அது வந்துங்க, நான் மேலே துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அத்தை வந்தாங்க. அதான் அத்தை கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன, அம்மா மேலே வந்தாங்களா? என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா என்று வருண் ஆர்வமாக கேட்டான். அதுவா, சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக்கொடுன்னு சொன்னாங்க என்று நித்யா முகம் சிவக்க கூறினாள். ஓ, அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நானா ரெட்டை பிள்ளையா பெற்று தரேன்னு சொன்னேன் என்று நித்யா கூறினாள். ஓ, ரெட்டை பிள்ளையா? அப்போது அதுக்கு எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடணுமே. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி நித்யாவை தன் அருகே பலமாக இழுக்க நித்யா தடுமாறி வருணின் மேல் விழுந்தாள். வருண், என்ன பண்ணுறீங்க? ஏண்டி, ரெட்டை பிள்ளை வேணாமா? வருண், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாங்க என்று நித்யா அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள். என்னது, குளிச்சுட்டு வாங்களா? இனிமே
நீ என்கிட்ட குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லவே கூடாது என்று வருண் குறும்போடு கூறினான். அப்படியா? அப்ப வேற என்ன சொல்றதா? அதுவா? வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஒண்ணா குளிக்கலான்னு தான் சொல்லணும் என்று வருண் கூறினான். நித்யாவும் அவனது காதலை புரிந்து கொண்டு சிரித்தபடியே, சரிதான், அப்ப வாங்க 2 பேரும் ஒண்ணா போய் குளிக்கலாம் என்று கூற, வருண் அவளை அப்படியே குளியலறைக்கு தூக்கி கொண்டு சென்றான். அப்போது நித்யா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு, வருண், நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை பாத்ரூம்குள்ளே இழுத்துட்டே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க என்றாள் சிரிப்போடு. எதுக்குண்ணா? அதெல்லாம் சொன்னால் புரியாதுடி. அது ஒரு தனி ஃபீல். ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன என்று வருண் கேட்க, இல்லை இல்லை, பிடிச்சிருக்கு என்று அவனது மார்பில் முகம் புதைத்தாள் நித்யா. அப்புறம் என்ன, வாய் மூடிட்டு அமைதியாவா என்று கூறி நித்யாவை தூக்கியபடியே குளியலறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான் வருண்.